கல்யாணத்தெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா முட்டைக்கோஸ் பொரியல், அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. முட்டைக்கோஸை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக பாசிப்பருப்பு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற முட்டைக்கோசையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு வதங்கினா போதும். முட்டைக்கோஸ் வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணியே போதும், நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி விட வேண்டாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். முட்டைக்கோஸ் நல்லா சூப்பராக வெந்துடும். அடுப்பு சிம்லே இருக்கட்டும். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு, முட்டைக்கோஸ் நல்லா வெந்தாச்சு. கடைசியாக தேங்காய் துருவல் போட்டு கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.